தொடர் ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பணிக்குழு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமை வகித்த அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிகார வெறி காரணமாக தொடர் ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று பாஜக மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா செய்யாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார். சிஐடி முதல் தீநகர் வரை உள்ள மேம்பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் மேம்பாலம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கேட்டுக் கொண்டார். விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்துள்ள அதிமுக, பாஜக மற்றும் பாமகவிற்கு பி டீமாக செயல்படுகிறது என்று விமர்சித்தார். மத்திய அமைச்சர் சோமண்ணா மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது கண்டிக்கத்தக்கது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். லட்சக்கணக்கான கோடிகளை ரயில்வே துறைக்கு நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்படுகிறது. ஆனால் அதை சரியாக பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறார்கள் என்ற கேள்வியை கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதற்கு பதிலாக, பாதுகாப்பிற்கு செலவு பண்ணுவதற்கு பதிலாக ஆடம்பர வீடுகள் கட்டுவதும், சுற்றுலா மாளிகை கட்டுவதும், அந்த சுற்றுலா மாளிகை பங்களா வீடுகளுக்கு விலை உயர்ந்த பர்னிச்சர்களை வாங்குவதிலும் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அதிமுகவுக்கு எங்கே இருந்தோ கட்டளை வந்திருக்கிறது, நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று. அவர்கள் மறைமுகமாக பாஜக, பாமக வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. என்ன சூழ்ச்சி? அப்ப அவரே சொல்றாரு, நம்ம பாமகக்கு எதிராக, பாஜக எதிராக வேட்பாளர் போடக்கூடாதுன்னு. அவரே ஒத்துக்கொள்ளுகிறார். பி டீமா இருக்காங்க அவங்களுக்கு.